விசில் 2 விசில் விட்டிங்கன்னா குக் ஆகிடும். ஸோ இதுவும் ரசமும் தான் பண்ண போகிறேன். இதை குக்கரில் வச்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நம்ம சேப்பங்கிழங்கு வந்து குக்கரில் வந்து குக் ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த புளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, புளி எடுத்து வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு ஊற வச்சு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பருப்பு, தூர் டால், துவரம் பருப்பும் வேக வச்சு எடுத்துருக்கேன். இது வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், இது வந்து சீரகம், மிளகு, காஞ்ச மிளகா, பூண்டு இதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு ஒரு 2 பல்ஸ் விட போகிறோம். கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்க போகிறோம். ஸோ இது வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி கடுகு, சீரகம், தக்காளி போடணும், கருவேப்பிலை இருக்குது, அப்புறம் மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் வச்சுருக்கேன். அது வந்து இந்த புளி தண்ணியோடு ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்புறம் தாளிச்சிடலாம். இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ரசம் போட்டை வச்சுட்டேன். இப்போ வந்து எண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். ஸோ கடுகு, சீரகம். ஸோ இது பொரியும் போதே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம ஒரு பாதி தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் போட்டுக்கலாம். இதில் வந்து அந்த புளியோட டேஸ்ட்டு தான் ஜாஸ்தியாக இருக்கணும். அதனால் தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு, மிளகு, சீரகம் அதை வதங்கினோடனே புளி தண்ணியை ஊற்றிட்டேன். இப்போ இது வந்து நல்லா ஓரளவுக்கு கொதிக்கணும். இது கொதிக்கும் போது கொஞ்சம் உப்பும் போட்டுடலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். ஸோ இந்த புளி தண்ணி கொதித்தோடனே நம்ம பருப்பை ஆட் பண்ணிடலாம். புளி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் இந்த பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா கொதி வந்துருச்சு. கொத்தமல்லியை போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சேப்பங்கிழங்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதை பார்த்தீங்கன்னா 2 விசில் விட்டு எடுத்துட்டேன் குக்கரில். ஸோ இதை வந்து இந்த தோலை உரிக்கணும். தோலை உரிக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் இது தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க. சில சமயம் இது வந்து இரிட்டேஷன் கொடுக்கும், கொஞ்சம் நமைச்சல் எடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இது ஆறினோடனே கொஞ்சம் இந்த தோலெல்லாம் இப்படி எடுத்துடணும். ஸோ இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். சேப்பங்கிழங்கு நான் சொன்ன மாதிரி 2 விசில் வேக வச்சுட்டு தோல் உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பண்ணும்போது தேங்காய் எண்ணெய் கையில் போட்டுக்கோங்க, இல்லாட்டினா கொஞ்சம் அலர்ஜி மாதிரி ஆகிடும். அப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சீரகமும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இது கடைசியாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொரியாண்டர் லீவ்ஸ். ஸோ பேன் வச்சுட்டேன். இப்போ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பேனில் எண்ணெய் ஊற்றிடலாம். சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த சேப்பங்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க சேப்பங்கிழங்கு போட்டுடலாம். இது ரொம்ப கலரக்கூடாது, ஏன்னா சாஃப்ட் ஆகிடும். சாஃப்டாக இருக்கிறதுனால உடஞ்சிடும். அதனால் அப்பப்போ கலர்னிங்கன்னா போதும். ஸோ இது கூடவே இந்த மிளகாத்தூளை ஆட் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும். இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். இது போதும், இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
நம்ம சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டும், நம்ம புளி ரசமும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இத நாங்க என்ஜாய் பண்ண போறோம். நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். ஆம், என்னோட மத்த வீடியோஸையும் பாருங்க. தேங்க் யூ.